வந்து இவர் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து நகராட்சியில இவருக்கு வரி போட்டு ஓட்டராக்குனாரு அப்படின்னு சொல்றதுல கூட லைட்டா லாஜிக் இருக்கு. இத்தனைக்கும் இவர் வந்து முதுகுளத்தூர் வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர், காமராஜர் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளர். இதுல இன்னொரு காட்சி அந்த படத்துல என்ன காட்டுறாங்கன்னா, முத்துராமலிங்கர் வந்து காமராஜர் ஐயாவுடைய அம்மாவை சந்திக்கிற மாதிரியும், நீங்க உங்க சொத்தை வந்து காமராஜருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஓட்டர் ஆயிடுவாரு, அப்புறம் எலெக்ஷன் நிற்பாருன்னு. அவங்க இல்ல, எங்க தங்க என்னுடைய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எங்க சாதியில கல்யாணம் பண்ணணும்னா சொத்து இருக்கணும், காமராஜர் போராட்டம் சுதந்திர போராட்டம்னு சுத்திட்டு இருக்காரு, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுல வரலாற்று உண்மை என்னன்னா, காமராஜர் ஐயாவுடைய தங்கச்சி நாகம்மாள் அவர்கள் 1907 பிறக்காங்க. அவங்களுக்கு 18 வயசா இருக்கும்போது, அதாவது 1925 அவங்களுக்கு திருமணம் ஆயிருது. சம்பவம் நடக்கிறது 1936. காங்கிரஸ் கட்சி முதல் தேர்தல் போட்டிட்டதே 1936 தான். அதனால அதை யாரும் போய் சொல்லவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. அப்போ 18 வயசுல கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அவங்க குடும்பத்துல நம்மளாம் விசாரிச்சுட்டோம், 100% உண்மை. இவங்க 36னா அதுக்கப்புறம் 11 வருஷம், 29 வயசாகியும் காமராஜர் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலைங்கிற மாதிரியான காட்சிகள் வச்சு மக்களை வந்து ஏமாத்துறாங்க. அப்படின்னா பொய்ய பகிரங்கமா சொல்றாங்க. அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?